ப்ரேயரை முடிச்சுட்டு ஆண்டவர் வரும்போது ஜீசஸ் யூதாஸ் முத்தத்தினால காட்டி கொடுத்தார். நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளணும், இது வரைக்கும் யூதாஸை வேற மாதிரி தான் அவர் பார்த்தார். அன்னைக்கு தான் ஆண்டவர் அவன் முத்தமிடுகிறதையும் அவன் அவரை காட்டி கொடுக்க போகிறதையும் அவர் உணர்ந்தார், பார்த்தாரு, அது நடந்தது. சில நேரத்தில் நமக்கு பின்னாடியே எல்லாம் நடக்கும், ஒரு நாள் அது நம்ம முன்னாடி நடக்கும். அப்போது இவங்களா நமக்கு இப்படி செஞ்சாங்க, இவங்களா நம்மளை இப்படி கஷ்டப்படுத்துனாங்க, இவங்களா நமக்கு விரோதமாக நிற்கிறாங்க அப்படின்னு அவங்கள பார்த்து பயந்துடாதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உங்கள் பின்னாடி பேசுகிறவங்க உங்களுக்கு நல்லவங்க போலவே இருந்தவங்க, உங்கள் வாழ்க்கையில் பல நன்மையான காரியங்களை அடையாளப்படுத்தணும்னு நினச்சவங்க, சும்மா மாயையை உங்களுக்கு முன்பாக பண்ணிகிட்டு இருந்தவங்க எல்லாரும் ஒரு நாள் உங்கள் முன்னாடி தென்படுவாங்க. யூதாஸ் முத்தம் கொடுக்குறவனா தென்பட்டான். உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொருவரும் தென்படுவாங்க. அப்போ தயவுசெய்து இவங்க இப்படி பண்ணிட்டாங்களேன்னு கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நல்ல முடிவை கொண்டு வரப்போகிறார். உங்கள் பிரச்சனைக்கு முடிவை கொண்டு வரப்போகிறார். தேவனுடைய திட்டத்துக்கு முடிவை கொண்டு வரப்போகிறார். தேவனுடைய தீர்மானத்துக்கு முடிவை கொண்டு வரப்போகிறார். உங்கள் வாழ்க்கையில் அவர் உங்களை உயர்த்துவதற்காக தான் இப்படிப்பட்ட சில சூழல்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்குது. யார் எப்படி, யார் எந்த மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. அவங்க இந்த உலகத்துக்கானவங்கன்றதை சரியான நேரத்தில் ஆண்டவர் காண்பித்து உங்கள் தலையை உயர்த்துவார், உங்கள் நிலைமையை மாற்றுவார். தொடர்ந்து ஜெபம் டீயோடு இணைத்திருங்க. இதை மையமாக வைத்து ஒரு 10 ஜெப குறிப்புகளை இன்றைக்கி நாங்கள் ஏற்படுத்தியிருக்கோம். கீழே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ப்ரேயர்னு. நான் அந்த 10 ஜெப குறிப்புகளை அனுப்புகிறேன். உங்கள் வாழ்க்கையில் யூதாஸை போல பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் முன்னாடி வருகிற ஒரு நாளாக, ஒரு இரவாக இதை கர்த்தர் மாற்றுவார். ஏமேன்.